அனைவருக்கும் வணக்கம். இது கணேசன் குரலுக்காக நான் உங்கள் கணேஷ் கதைக்கிறேன். இந்த காணொலி வளமையான காணொலிகள் மாதிரி வளமையான காணொலிகள் மாதிரி இல்லாமல் சற்று வித்தியாசமான காணொலி. கொழும்பில் குவியும் மக்கள். இந்த மக்கள் என்னத்துக்கு குவிக்கிறார்கள் என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் முன்னிய காலங்களில் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து நிறுத்த சொல்லி தற்போது 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அன்றா குமார திசாநாயக்க ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட அது ஒரு கட்டளை மாதிரித்தான் கட்டளை விட்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், இந்த வாகனங்கள் எல்லாம் சாதாரணமாக அரசாங்கத்தின் சொத்து என்று சொன்னாலும் அத்தனையும் மக்களின் வரிப்பணத்திலிருந்து பெறப்பட்ட இந்த வாகனங்கள். அதாவது சாதாரண ஒரு குடிமகன் குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ இருக்கிறதுக்கோ எதுவும் இல்லாமல் வீதியோரங்களில் இருந்து கஷ்டப்படுகின்ற அவ்வாறான கஷ்டப்பட்ட ஏழைகளின் வரி அவர்கள் உழைப்பில் இருந்து சுரண்டப்பட்ட பணத்தில் இருந்தால் அரசாங்கத்தின் அனைத்து சொத்துக்களும் உருவாக்கப்படுகிறது. அப்போ இந்த அரசாங்க சொத்துக்களை சப்போர்ட், அதாவது ஆதரவு கொடுக்கிறவர்களுக்கு அந்த வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்தன பாவனைக்கு. இந்த வாகனங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் சாதாரண வாகனங்கள் அல்ல, அதிசொகுசான வாகனங்கள். நான் முன்னே ஒரு காணொலியிலும் கூறியிருந்தேன், கோடிக்கணக்கான பெறுமதியான வாகனங்கள், பல லட்சக்கணக்கான பெறுமதியான வாகனங்கள். இந்த வாகனங்கள் எல்லாம் அவர்களின் சுகபோக வாழ்க்கைக்காக முன்னைய ஆட்சி காலங்களில் முன்னைய ஆட்சி காலங்களில் இருந்த ஜனாதிபதிமார்களாலையும் பிரதமர்மார்களாலும் அவர்கள் தங்களுக்கு பிடித்த ஆக்கள் என்று சொல்கிறத விட அவர் தங்களுடைய ஏவலாளர்களுக்கு அடியாக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வாகனங்கள் தான் இது கருதலாம். உண்மையிலே அந்த முன்னே ஆட்சி காலங்களில் இருந்த ஜனாதிபதிமார்களின் பிரதமர்மார்களின் அடியாக்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள். அதாவது சினிமா படங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் தானே, அந்த வில்லனுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சலுகை வழங்கப்படுது. வில்லன் கையாக்களுக்கெல்லாம் கூலியாக்களுக்கெல்லாம் சலுகைகள் வழங்குறார். அந்த ஒரு வில்லத்தனமான சினிமாத்தனமான அரசியல் தான் இலங்கையில் இதுவரை காலம் நடந்திருக்குது. ஆனால் இதுக்கு முற்றிலும் வித்தியாசமான முறையில் மக்களுக்கு என்று சொல்லி மக்களின் அடிமட்ட மக்களின் தேவைகளை கருத்தில் எடுத்து அந்த மக்களின் பிரச்சனை தீர்ப்பதற்காக புறப்பட்டவர் தான் இந்த அன்றா குமார திசாநாயக்கா. சரி, அப்போ இவர் என்ன செய்திருக்கிறார்னா, ஓர்டர் போட்டிருக்கிறார். அனைத்து வாகனங்களும் உடனடியாக கொண்டு வந்து ஜனாதிபதியின் காரியாலயத்தில் அதுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் வாகனங்களை விட சொல்லி, இதற்கமைய இப்போ நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கொண்டு வந்து விடப்பட்டிருக்கின்றன. அதில் 20-28 வாகனங்கள் கொண்டு வந்து இன்னும் விடப்படவில்லை. அது மாயமான சம்பவங்களாக இருக்கிறது என்று சொல்லி அதுவும் விசாரணை நடத்தப்பட்டு அவர்களுடைய வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படும், அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும். அது இனி வரும் நாட்களில் நாங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இவ்வாறு கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிற வாகனங்கள் இருக்குத்தானே, அந்த வாகனங்கள் அருவி மாளிகைகளில் நிறுத்த இடமில்லாமல் வேறு வீதியோரங்களில் கரையோரங்களில் நிறுத்தப்பட்டு பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நிறுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இப்பொழுதும் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது. இதை பார்க்குறதுக்கு கொழும்பில் திரண்ட மக்கள் வலிமையாக எதற்கு திரள்வார்கள்? ஒரு பொருட்காட்சி, ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி அப்படியானவர்களுக்கு தான் கூடுவார்கள், அல்லது அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தான் கூடும். இது அரசாங்க அதிகாரிகள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பார்க்குறதுக்கு கொழும்பில் விரத்த இடமில்லாமல் அவ்வளவு சனநெரிசல் மிகுந்த இதாக காணப்படுகிறது என்று சொல்லி சற்று முன்னர் தகவல் கிடைத்திருக்கின்றன. நிறைய மக்கள் இதை போய் பார்க்குறார்கள். இதை ஏன் போய் பார்க்குறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய ஆத்திரம், தங்களுடைய மன வேதனைகள், மன எரிச்சல்களை கொட்டுவதற்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள். நிறைய மக்களின் இதயங்களை பிடுங்கித்தான் இந்த ஆட்சியாளர்கள் தங்களோட சொகுசு வாகனங்களோட சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். அவற்றை ஒரு கால் கண்டுகளிப்பதற்காகத்தான் மக்கள் வந்திருக்கிறார்கள் போல் தெரிகின்றது. இது சம்பந்தமான காணொலிகளை நீங்கள் இந்த காணொலியில் இந்த கருத்து காணொலியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த காணொலிக்கு நீங்கள் புதிதாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு காணொலியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.